ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு 4 in 1 கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே கேக்கில் 4 ஃப்ளேவர்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம 1 கிலோ வெயிட் வர ஸ்பஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். 1 கேஜி கேக்குக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த ஸ்பஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேக்கிங் ஈவனாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இந்த கேக் டின்னை ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 4 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதில் நம்ம இப்போ எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் நான் பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். இது மூணுமே ஆப்ஷனல் தான். பட்டர் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். நிறைய பேர் எக் ஸ்மெல் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த 3 எசன்ஸுமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக் ஸ்மெல் வராது. இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடிச்ச சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலரில் பொங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம லோ ஸ்பீடில் ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். எக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் டின் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. நான் இதை 4 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ண 4 பீசஸுமே 3 லேயராக கட் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம்.
ஒரு கேக் போர்ட் மேலே ஃபஸ்ட்டு பீஸ் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி வச்சுருந்தேன். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். திரும்ப வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக் பண்ணுறதுனால ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து க்ரீமும் ஸ்ட்ராபெரி க்ரஷும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் க்ரம் கோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுத்துருக்கோம்ல, இந்த பீஸ் கேக்கை வந்து ஒரு கேக் போர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்கை வச்சு க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து கேக் போர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து ப்ளூபெர்ரி கேக் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு பீஸ் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். உள்ளே நான் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரி கேக்கையும் க்ரம் கோட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டில் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு சூடான விப்பிங் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் சேர்க்க போகிறேன். அடுத்ததாக நான் பண்ண போகிறது வந்து ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான். இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ், அதை வந்து சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயருமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசி பீஸ் கேக்கை வச்சுட்டு அதையும் வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 4 பீஸ் கேக்குமே ஒரு கேக் போர்டில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக அந்த கேக்கை வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கேக்குக்கு மேலே கனாஷ் எல்லாமே ஊற்றிக்கலாம். நான் இங்கே பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, ஒயிட் சாக்லேட் 4 கனாஷுமே ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்திருக்கேன். 4 பீஸ் கேக்குமே நம்ம வந்து கேக் போர்டில் வைக்கும்போது சைடில் ஒரு பென்சிலோ பென் வச்சோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபைனல் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டில் ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து கொஞ்சமாக பட்டரும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். நான் சுகரினோட பிரில்லியன்ட் பிங்க் அப்படிங்கிற கலரை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி கேக் இருக்க சைடில் வந்து கனாஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பைனாப்பிள் கேக்குக்காக நான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதே கனாஷில். அதை வச்சு நான் அடுத்த இது கொடுத்துட்ருக்கேன். 3வதா ப்ளூபெர்ரி கேக்கு வந்து கேக் போர்டில் மார்க் பண்ணோம்ல அந்த சைடில் வந்து பர்பிள் கலர் கொடுத்துட்ருக்கேன். பிரில்லியன்ட் பிங்க் கலரும் செஃப் மாஸ்டரோட ப்ளூ கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பர்பிள் கலர் வந்து கிடச்சிருக்கு. கடைசி பார்ட்டில் வந்து நான் ஒயிட் சாக்லேட் கனாஷை வந்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்குக்கு மேலேயும் சைட்ஸ்லையும் நான் வந்து பார்டர் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டார் நாஸில் பைப்பிங் பேக்கில் போட்டு ஒயிட் கலர் க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாக்லேட் டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 4-in-1 கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரே கேக்கில் 4 ஃப்ளேவர்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை பர்த்டே பார்ட்டிஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கேக் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த கேக் எல்லாமே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் கேக்கை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கேக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஒயிட் சாக்லேட் கனாஷுக்கு பதிலா நம்ம வந்து நியூட்ரல் கிளேஸில கூட இந்த கேக்க பண்ணலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து லைக் குடுங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல